இப்போ பார்க்குற எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சம்பளம் வந்து முதல் 5 நாள் 10 நாளுக்குள்ளேயே வந்து காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னே தெரியாம நெறைய பேர் வருத்தத்தோட தான் என்கிட்ட நெறைய பேர் பேசுறாங்க. இந்த வருத்தத்த போக்குறா மாரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹைட் அண்ட் வெயிட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அத கணிக்கிறதுக்கு தான் பிஎம்ஐ அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர யூஸ் பண்றோம். அதே மாரி உங்களுடைய இன்கமுக்கும், எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கண்டிப்பா வந்து ஒரு லிங்க் இருக்குன்னா, கண்டிப்பா லிங்க் இருக்கு. அதுக்கு இந்த 70, 80, 90 அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ரூ. 100 சம்பாதிக்கிறீங்கன்னா, உங்களுடைய செலவ ரூ. 90க்குள்ள நீங்க சுருக்கிட்டீங்கன்னா, நீங்க ஓகேவான சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே ரூ. 80க்குள்ள நீங்க சுருக்கிட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பெட்டரா இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே ரூ. 70க்குள்ள நீங்க சுருக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆக்சுவலா பெஸ்ட்டான சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு சின்ன சேஞ்ச உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணீங்கன்னாலே, உங்களுக்கு வந்து 5 நாள் 10 நாள் இல்ல 31 நாளும் உங்க கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஐடியாவ ட்ரை பண்ணி பாருங்க.